ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானது, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை 4 கீரி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு மிளகா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு தட்டிட்டு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பழுத்து தக்காளியாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதனால் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி தோல் தெரியாத அளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் தொக்கு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதமாக கிண்ட போகிறதுனால தக்காளி சாதத்துக்கு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணி சேர்க்காம வந்தால் தான் ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும் சாதம். அதனால் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்த சாதம் இல்லாட்டி லெஃப்ட் ஓவர் சாதம் இருந்தால் கூட நம்ம அதில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் சாதத்தை தான் நான் அன்றைக்கி செஞ்சுருக்கேன். லெஃப்ட் ஓவர் சாதத்தை எந்த அளவுக்கு நம்ம தொக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு சாதம் எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது சாதம், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு தொக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. ரொம்ப சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.